Good morning, children. இன்னைக்கு JE need based question தாம்மா. Isostructural spaces are those which have same shape and hybridization. அதாவது ரெண்டு கொடுத்துருக்காங்க. இது ஐசோஸ்ட்ரக்சரல் ஸ்பேசிஸ். இதுவும் இதில் எந்த ரெண்டு ஸ்பேசிஸ் வந்துக்கு சேம் ஷேப் இருக்குது, சேம் ஹைப்ரிடைசேஷன் இருக்குன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதில் டிப்ஸ் பாருங்கள். சென்ட்ரல் ஆட்டம் எதுன்னு கண்டுபிடிச்சி அதோட வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் எழுதி எத்தனை பாண்ட் பேர் எத்தனை லோன் பேர் கண்டுபிடிச்சி அந்த டோட்டல் நம்பரை கண்டுபிடிக்கணும். இது நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். இப்போ டோட்டல் வந்து 2 இருந்துச்சுன்னா SP, 3 இருந்துச்சுன்னா SP2, 4 இருந்துச்சுன்னா SP3, 5 இருந்துச்சுன்னா SP3D, 6 இருந்துச்சுன்னா SP3D2. இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷனுக்கு நம்ம செஞ்சு பார்க்கலாம். ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா NF3 அண்ட் BF3. நைட்ரஜன் தான் சென்ட்ரல் ஆட்டம் கண்டுபிடிச்சாச்சு. ஏன்னா பார்த்தாலே தெரியுது இதுதான். இந்த நைட்ரஜனோட வேலன்ஸ் எலக்ட்ரான் 5, 1 2 3 4 5, 3 ஃப்ளோரின் 1 2 3. ஸோ 3 பாண்ட் பேர் அண்ட் 1 லோன் பேர். ஸோ டோட்டல் வந்து 4. இதை தான் நம்ம டிப்ஸில் சொல்லியிருக்கேன் நான். ஸோ ஹைப்ரிடைசேஷன் SP3 நம்ம போட்டிருக்கலையே. ஹைப்ரிடைசேஷன் இது பாருங்கள். ஹைப்ரிடைசேஷன் 4 இருந்துச்சுன்னா SP3. அதே போல் BF3க்கு போடுறோம். போரான் வந்து சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். ஸோ அதில் வேலன்ஸ் எலக்ட்ரான், போரானோட வேலன்ஸ் எலக்ட்ரான் 3, FFF பாண்ட் பண்ணிக்குது. அப்போ பாண்டட் பேர் வந்து 3. ஸோ டோட்டல் வந்து 3. SP2 ஹைப்ரிடைசேஷன். 3னா 1 + 2p ஆர்பிட்டாஸ். டோட்டல் எவ்வளோ 3. அந்த மாதிரி தான் நம்ம போட்டிருக்கோம். இது சம்மந்தமான வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். இருந்தாலும் இப்போ ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு சென்ட்ரல் ஆட்டம் எதுன்னு கண்டுபிடிச்சி அதோட வேலன்ஸ் எலக்ட்ரான் எழுதிக்கணும். எழுதிட்டு எந்த இதோட பாண்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு போட்டுக்கணும். அப்புறம் லோன் பேர்ஸ் எத்தனை, பாண்ட் பேர்ஸ் எத்தனை. 3 பாண்ட் பேர்ஸ், 1 லோன் பேர். அதே போல் போரானோட வேலன்ஸ் எலக்ட்ரான் 3. ஸோ 3 ஃப்ளூரின் வந்து பாண்ட் பண்ணிக்குது. அப்போ பாண்ட் பேர் மட்டும் 3. இதில் பாண்ட் பேரும் லோன் பேரும் இருக்கிறதுனால டோட்டல் 4 வருது. SP3 ஹைப்ரிடைசேஷன். இதில் பாண்ட் பேர் 3 மட்டும் இருக்குது. ஸோ SP2. ஸோ அந்த டிப்ஸை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த டோட்டல் நம்பரை இதை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். டோட்டல் 4 வந்துச்சுன்னா SP3, டோட்டல் 3 வந்துச்சுன்னா SP2, டோட்டல் 5 வந்துச்சுன்னா SP3D, 6 வந்துச்சுன்னா SP3D2. இப்போ ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். இது முடிச்சிட்டோம். அடுத்து செகண்ட் BF4 - NH4+. போரான் தான் சென்ட்ரல் ஆட்டம். போரானோட வேலன்ஸ் எலக்ட்ரான் 3, 1 2 3. மைனஸ் போட்டிருக்கிறதுனால ஒரு எலக்ட்ரான் ஆட் பண்ணிக்கணும். ஸோ 4 ஃப்ளூரின் ஆட்டம் பாண்ட் பண்ணிக்குது. ஸோ பாண்ட் பேர் மட்டும்தான் இருக்குது. பாண்ட் பேர் 4. ஸோ SP3 ஹைப்ரிடைசேஷன். அடுத்து NH4+. நைட்ரஜனோட வேலன்ஸ் எலக்ட்ரான் 5. ப்ளஸ் போட்டுக்கிறதுனால ஒரு எலக்ட்ரானை மைனஸ் பண்ணிடணும். அதனால தான் 4 தான் போட்டிருக்கேன். இதில் மைனஸ் இருக்கிறதுனால ஒரு எலக்ட்ரான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதில் ப்ளஸ் இருக்கிறதுனால ஒரு எலக்ட்ரான் சப்ராக்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா 4 ஹைட்ரஜன். ஸோ பாண்ட் பேர் 4. இதுலேயும் பாண்ட் பேர் 4, இதுலேயும் பாண்ட் பேர் 4. இதுவும் SP3 ஹைப்ரிடைசேஷன், இதுவும் SP3 ஹைப்ரிடைசேஷன். இதுவும் டெட்ராஹெட்ரல், இதுவும் டெட்ராஹெட்ரல். அதனால் செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆப்ஷன். மற்ற 2 நீங்கள் போட்டே பார்க்க வேண்டாம். ஏன்னா ஏதாவது ஒரு ஆப்ஷன் தான் அவங்க சொன்னதில் கரெக்டாக வரும். செகண்ட் முடிச்சிச்சா டைம் இருந்தால் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இல்லைனா செகண்ட் ஆப்ஷன் தான். தேங்க்யூ சில்ட்ரன்.